ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு லட்டுக்குட்டி vlogs. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேரளா வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ கேரளாவில் நம்ம எந்த பிளேஸில் ஸ்டே பண்ணியிருக்கோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம கேரளாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோம், கேரளாவில் இடுக்கி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கோம். ஸோ எல்லாம் இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கிடையாது, ரொம்ப அப்படியே இடுக்கமாக இருக்கும் அந்த பிளேஸ் ஃபுல்லாக. அதனால இடுக்கின்னு வந்துருச்சுன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து இந்த ட்ரீ ஹவுஸ் தான் எடுத்திருக்கோம். சூப்பராக இருக்குது வீடில், சூப்பராக இருக்குது எல்லாம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹால், ஒரு பெரிய ஹாலு. அந்த ஹால்லேயே வந்து ஒரு பெட் வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து 3 ஃபேமிலிஸாக வந்திருக்கோம். ஸோ அதனால் செப்பரேட்டாக ரூம் எடுக்காமல் அப்போ என்ஜாய் பண்ண முடியாது ஜாலியாக இல்லையா. அதனால் நம்ம வந்து ஒரே ரூம் எடுத்திருக்கோம். இந்த சைடு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் போகுது, ஸ்டெப்ஸ் மேலே ஒரு பெட் போட்டிருக்காங்க. பார்க்கலாமா, செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெட்டு. ஸோ ஆளுக்கும் ஒரு பெட்டு. ஓகே, ஒரு ஃபேமிலிக்கு. ஆமாம், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெட். குட்டீஸ்லாம் பார்த்த உடனே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இது அப்படியே வந்தீங்கன்னா வாஷ்ரூமும் நல்லா ரெஸ்ட் ரூம். என்ன ஒரே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்து இங்கே இல்லை. ஆமாம், அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே வந்து மேக்கப்லாம் போட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு மிரர் வச்சுருக்காங்க. இந்த ட்ரீ ஹவுஸ் இப்போ நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதோட அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் நாங்கள் காட்டுறோம். வியூ எப்படி இருக்குது பாருங்கள், மேலே டாப் ஆங்கிள்லேருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சன்ரைஸ் காட்டுறோம். ஏண்டா நீங்கள் வந்து ஈட்ரில்ன்றீங்க, நாளைக்கு வாட்டர் ஃபால்ஸ் போய் குளிக்கணுன்றீங்க. அப்போ என்ன சில்லுன்னு தான் இருக்கும் தண்ணி. அப்போ என்ன பண்ணுவீங்க? இது எப்படி இருக்கு பிளேஸ்? வீடு பிடிச்சிருக்கா? இந்த அம்மாவுக்கு தான் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஆமாம், அது பெரிய பெட்டு. ஆமாம், ஃபேன் வேணும். ஆனால் ஃபேனே தேவைப்படாதுல்ல. ரீச் ஆயிடுச்சு, இப்போ ரீச் ஆனோம். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணுற ரூம். ட்ரீ ஹவுஸ். ஒரு பெட். திரும்ப ஹாய் சொல்லு. ஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மியூசிக்லாம் வந்து போட்டுட்டு என்னது டான்ஸ் ஆட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பசங்க ரவுண்டு இல்லை? ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும். ஆமாம், குழந்தைங்களாம் அவங்க சேட்டைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. லட்டுவோடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் கவனிங்க. அவரோட பயங்கரமாக ஸ்டெப்ஸ்லாம் பயங்கரமாக போடுறாரு. ஸ்லோ மோஷன் அங்கே பாருங்க, மாறி மாறி. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்டு இருக்கிறாங்க. ஆண் லட்டு, சின்ன லட்டு, பெரிய லட்டு. ஆண் லட்டு, பெண் லட்டு. ஆமாம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் லட்டு. ஆமாம், பெரிய லட்டு. திருப்பதி லட்டா? ஆமாம். இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லட்டு. நெய் லட்டா, ரவா லட்டா, பெண் லட்டு. ஆமாம், ஆண் லட்டு, பெண் லட்டு. இவங்களுக்கு வந்து இப்போ பர்த்டே, அவங்க அப்பா வந்து அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம குட்டீஸ் எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஸ்டெப்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹெவியாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே அறந்த வாள் போல் எல்லாம் இப்போ ஆட போகிறோம். ஸோ இப்போ எல்லா சாங்ஸ்லாம் நீங்கள் வந்து கெஸ் பண்ண போகிறீங்க. சூப்பர். லத்திக்ஷா லட்டு. கிட்ட எடுத்துட்டு ஓகே, அதை எடுத்துருங்க. நான் சொல்றத காட்டு. வீட்டில் செல்ல பேர் லட்டு. உங்க குட்டி லட்டு. வீடியோ போகுதா? ஃபர்ஸ்ட் பர்த்டே குட்டி லட்டு. ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம? இப்போ பாருங்க, எல்லாருமே இப்போ வந்து எல்லாரும் குஷி ஆயிட்டாங்க. கேக் கட் பண்ண போறோம். ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக போச்சு. இப்போ பாருங்க, இது ஸ்டார்டிங்கில் எல்லாரும் எப்படி இருக்கிறோம், அப்புறம் இந்த வீடியோ எண்டிங்கில் பாருங்க
எல்லாம் டான்ஸ் ஆடி எல்லாம் எப்படி பைத்தியம் முடிச்சிடும் பாருங்க எங்களுக்கு எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்காது, முக்கியமாக எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும். ஆமாம் இவங்க 2 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிடும். பிடிச்சி நாங்கள் எப்படி முடிக்கிறோன்றதை மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ஆமாம் அதை மட்டும் நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். அதாவது வந்து ஒரு வைப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், லாஸ்ட்டில் எப்படி ஆயிடுச்சு போதும்லான்ட்டு ரூம் காரனே வந்து கத்திட்டான், ஏங்க என்னங்க டைம் ஆகுது ஏங்க கத்தின்னு இருக்கீங்கன்ற வந்து கத்தலாம் அவனே. அப்படியே அதிருது, அப்படியே ரூமே அப்படியே அதிருது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த என்னது இந்த ரூம் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து ஓகே. பட் வந்து ஹாட் வாட்டர் கிடையாது. இந்த ட்ரீ ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெண்டுமே வந்து அவங்களே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துறாங்க. ஃபுட்டும் வந்து சூப்பராக இருந்தது. ப்ளஸ் வந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணுற மாதிரி அவங்க ஸ்பீக்கரும் ப்ளூடூத் பெரிய ஸ்பீக்கர் டிஜே ஸ்பீக்கரும் கொடுத்துறாங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து சாங்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ எல்லாமே பார்ட்டி என்ஜாய் பண்ணோம். டான்ஸும் நல்லா வைப்பாக இருந்தது எல்லாமே. ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ நாங்கள் இவ்வளோ டீசெண்டாக வந்து இருக்கிறோம். அப்புறம் போக போக எங்களுக்கு பைத்தியம் ஏறி அப்படியே மண்டையில் ஏறி முத்தி போய் அப்படியே அங்கே ஹாஸ்பிட்டல் தேடுறோம் நாங்கள் எதனா கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு போயிட்டாங்க இவங்க 2 பேரும். ஆமாம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் ஃபன்னாக இருக்கும். ஆமாம். ஸோ கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் மட்டும் இல்லைங்க, லட்டு ஆடி இருக்கிறாரு, அதாவது ஆண் லட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் போடுறாப்புல. ஸ்டெப்ஸ் வந்து பயங்கரமாக எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் அவர். ஸ்டெப்ஸ்லாம் வந்து பயங்கரமாக போட்டு, அதாவது ஸ்லோ மோஷனுக்கு ஸ்லோ மோஷன் அப்படின்னது, ஸ்பீடுக்கு ஸ்பீடு அந்த மாதிரி ஏற்றி போட்டு பயங்கரமாக சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுக்குறாரு. ஆமாம். ஸோ பாருங்கள் இவங்க தான் எங்களை டீமில் யங் கப்புள்ஸ் அவங்க தான் எங்கள் டீமில். எங்களுக்கு வந்து என்னென்னா அந்த சாங் வந்து எங்களால் வந்து போட முடியல, பேக்ரவுண்ட் சாங் வந்து போட முடியல. மைக்கேல் ஜாக்சன், குட்டி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ட்ரெஸ் வந்து அதே மாதிரி கிளிட்டர்ஸ். ஸோ 2 பேருமே வந்து ஒரே மாதிரி, அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்க. ஆமாம். ஸோ கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்கும் ஊட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா நலங்கு வைக்கிறாரு. கேக் வந்து கட் பண்ணிவிட்டு எல்லாரும் வந்து ஃபேஸில் வந்து தடவ ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஃபஸ்ட்டு வந்து கிஷோர் சித்தப்பா, அவரோட சித்தப்பா வந்து நலங்கு வைக்கிறாரு. குழந்தைக்கு இப்பயே பூசி விட்டா எரியாது மூஞ்சிலாம். அடுத்து விஷாந்த் நலங்கு வைக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு பிரதாப்புக்கா, அப்புறம் ஃப்ரெண்டுக்கு நலங்கு வைக்கிறாங்க. அப்புறம் கடைசியாக உனக்கு வைப்பாங்க பாரு ஆப்பு. ஆமாம், இவர் தான் கிஷோர் தான் பூசுவார். ஆமாம், ஹேண்ட்ஸம் கிஷோர் அவர் தான் நம்மளுக்கு போட்டு பூசி விட்டா போல். அவருக்கு நான் கொஞ்சம் தான் பூசினேன், அவருக்கு நிறைய பூசிட்டா போல். கேக் என் மூஞ்சில் யார் தடவுனா தெரில, நீ தானா காயத்ரியா ஏமாவா யாருன்னு தெரில, எல்லோரும் சேர்ந்து தடவிட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து செம்மையாக பாட்டுலாம் சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. டான்ஸ்லாம் வந்து பயங்கரமாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து என்ன டான்ஸ் லேடிஸ் வந்து நலங்கு வச்சுக்கிறாங்க மாற்றி. ஆமாம். அவர் லட்டு வாட்டுறாரு, அவர் பூசக்கூடாதுன்ட்டு. சரியான ஃபன்னாக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த பேக்ரவுண்ட் சாங்ஸு வைக்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் வைக்க முடியல. இது ஏன்னா சூப்பராக இருந்திருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறோம் என்ன பாட்டுக்கு வந்து நாங்கள் ஆடிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய சாங்ஸ் வந்து நாங்கள் ஆடணும். பட் ஆனால் அதில் வந்து இதில் வந்து போட முடியல, ஏன்னா இப்போ சும்மா பிளெயினாக இருக்கும், அது உங்களுக்கு புரியாது, காப்பிரைட் வரும்ன்றதுனால. ஸோ நாங்கள் வைக்கல அந்த சாங்ஸ்லாம். ஆமாம். இவருக்கு வந்து அப்படியே ரொம்ப முத்திருச்சு, அவருக்கு ரொம்ப ஹைப்பில் போயிட்டார் அவர். ஆமாம், ஆடுறத பற்றியே நல்லா மரபள்ளி மாரி இருந்துங்கன்னு எப்படி ஆடுனாருக்கா பாருங்க ஃப்ரெண்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், போதையிலலாம் கிடையாது யாருமே. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி தெரியும் உங்களுக்கு. அங்கே வந்து சுத்த டீ டோட்டில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே அந்த பழக்கமே கிடையாது, சுத்த டீ டோட்டில் இருந்தாங்களாம். ஆமாம். ஆனால் பண்ணுற சேட்டைகள் அந்த மாதிரி இருக்கும், சரக்கு போட்டு ஆடுற மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஆடுறாங்க. அதெல்லாம் ஒரு வைப்பிலாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து. ஸ்டெப்பு பற்றியா? ஆமாம், பாம்பு ஸ்டெப்லாம் போட்டாப்புல எங்கள் ஆள். ஆமாம் பாருங்க, அவர் எங்கள் கிஷோர் சித்தப்பா பாருங்க எப்படி ஆடுறாப்புல. வாய மூடுறா. பார்த்தீங்களா ஆடு பாருங்க, தவளைதான் இருக்கிறாப்புல. ஆனால் ஆடுறது எப்படி ஆடுறாப்புல. ஐயோ கடவுளே. இப்போ வந்து சாமி வந்துடுச்சு. எல்லாரும் வந்து சாமியை வந்து என்ன பண்ணுவாங்க, அதான் அவருக்கு வந்து நான் பேய் ஓட்டின்னு இருந்தேன்.
கிஷோர் சித்தப்பா பார்த்தீங்கன்னா அவர் வந்து திடீர்னு சர்ச்சு ஃபாதர் யாரை மாறிட்டார். அந்த சாமியை வந்து கடைசியாக காட் பிளஸ் யூ மை சைல்டு அப்படின்ட்டு பிளஸ்லாம் பண்ணுறா போல் விழுந்துட்டான். பார்த்தீங்களா நான் பண்ணுறான் பாருங்கள். நானும் என்ன பண்ணேன், சரி ஏற்கனவே சில்லுன்னு இருக்குது, தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா அவனை கூல் பண்ணுவோம் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி விட்டேன் நல்லா. பாருங்க எப்படி எக்ஸசைஸ் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோன்னு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வைப்பில் தான் போச்சு. டான்ஸ்லாம் ஆடிட்டு எல்லா பசங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அன்றைக்கி. ஸோ அந்த கேக்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அந்த க்ரீம்ஸ்லாம் வந்து கீழே எல்லாம் விழுந்திருந்து அதில் ஒரு ஸ்கேட்டிங்லாம் பண்ணி டான்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து அவுட்லுக் வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போக போகிறோம் இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நீங்களுமே இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் vlog நாங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.